சன்னியாசி என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? ஆளே காணும். சன்னியாசி ராமகிருஷ்ணன் ஐயா, ஐயா தண்ணி கண்ணி கொடுக்காம போகுது. ஆள் எந்திக்க மாட்டேங்கிறேன் ஐயா. ஐயா ஏங்க ஐயா, நீங்க என்ன நடந்து நாம் தமிழர் பிள்ளை குறித்து அப்படி சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா அவர் வந்து கட்டட வேலை செய்யறாரு. ஓ அப்படியா? நைட்டு வருவது 12 மணி ஆகும். சரி சரி, ரொம்ப டயர்டு. அப்படியா? சரி சரி சரி. சன்னியாசி சன்னியாசி ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க வணக்கங்க வாங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இந்த வீடியோ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டோங்க, டயர்ட் ஆகி போச்சுங்க ஐயா. சரி உட்காரு 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 சரி, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க. சங்கடப்படாத. நான் தண்ணி அடிச்சு போனேன், அவர் தண்ணி அடிச்சு. சரி பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் கட்டட வேலை ஊரா தண்ணி அடிக்கிறவங்க நான் மட்டும் அடிக்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிச்சோம். அன்னையில இருந்து அதை ஏற்று கூட பாக்குறது இல்லை ஐயா. சரிங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. நான் ரொம்ப சங்கடம். அதை கூட பேசிக்கிட்டு இருக்காத. புரியுது அவனுக்கு? எத்தனை டைம் கலந்தாவி போட்டுருக்காங்க. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த டைம் சரி கலந்துக்க ஐயா. ஐயா நான் சொல்றேன் கேளுங்க. ஏனமானத்துக்காக வேண்டிய நான் நிற்பேன், ஆனா தன்மானத்தை இழந்துட்டு நான் நிக்க மாட்டேன். புரியுங்களா? எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும். புரியுங்களா? என்னாச்சுங்க? நான் என்னைக்குமே வந்து புரியுதுங்களா, அவர் நான் எல்லாமே என் சொந்த காசை போட்டு எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். ஒரு புரிதல் கூட இல்லாம வந்துக்கிட்டு ஏன்னா நான் வந்து இனமானத்துக்கு நான் நிற்பேன். ஒன்றும் அடிச்சு சொல்றேன், இனமானத்துக்கு நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா தன்மானத்தை ஒரு பொழுது நான் விட்டே கொடுக்க முடியாதுங்க. ஆமா ஐயா இவர் வந்து சிறுவிழிப்புத்தூருங்கய்யா. சரிங்க. இப்ப நான் வந்து ஊட்டி. சரிங்க. இப்ப நீங்க பல்லணும். சரிங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏன் ஒரு தாய் பிள்ளைய சேர்ந்திருக்கோம்? அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் செந்தமிழ் சீமா பேசக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் 3 பேர் சேர்ந்திருக்கோம். இல்ல அப்ப இந்த கட்சியில பயணிக்கும் போது அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. டேய் உனக்கானவனாலடா, நல்லா கேட்டுக்கோ, வாக்குக்கானவன்ல உனக்கானவனி. என்னைக்கு இருந்தாலும் என்ன நீ சிந்தித்து பார்க்கணும். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது நம்மளை வந்து உயிர்ப்பிக்குது. இவரெல்லாம் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல கட்சிக்கு முன்னாடி பாத்துருக்கேன். ரோட்ல எல்லாம் படுத்துக்கிட்டார் தண்ணி. எனக்கு இப்ப அவர் பார்க்கும்போது நீங்க அந்த வார்த்தை சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்திருக்காரு இல்லைங்கய்யா. இப்ப நான் ஏன் சொல்ல ஆசைப்படுறேன்னா, அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் சொன்னதை இப்ப நானே சொல்றேன். என் வயசு 54. உங்க வயசு எவ்வளவுங்கய்யா? 65. தம்பி உங்க வயசுடா? எனக்கு 44. 44 நரைச்சதுனால நம்மளோட வயசு ஆச்சு. கடுமையான ஒரு உழைப்பாளி. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க. ஏன் சொல்லணும்னா இந்த 60 வருஷத்துல இந்த 2 அரசாங்கமும் நல்லா கேட்டுங்க, இந்த இதுலயே பிள்ளைங்களை எல்லாம் ஆச்சு எல்லாம் இழந்து மிச்சமாச்சான் இருக்கு. அதனால கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அண்ணன் என்ன சொல்றதுங்களா, ஆலோசனை பண்ணி யாரு கள போராளியா இருக்கிறானோ அவனை முன்னுக்கு நிறுத்துறா. கண்ணுக்கு தெரியாம ஒரு தொகுதியில் நிக்கிறாங்கய்யா. நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், கொஞ்சம் பேச விடுங்க. அதனாலலாம் பார்க்கும்போது ஒரு புறக்கணிக்கப்படுற ஒரு சூழ்நிலை மாதிரி இது. ஊமையா தான் தவன் நேசம் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த ஒரு வேதனை தான் இருக்கு. சரி நீங்க மூத்தவர் மட்டும் நீங்க பேசுங்க. போலண்டா நீ சீக்கிரம் பொறுப்பு. ஐயோ ஐயா சொல்றது கேட்டா. நான் வந்து என்னைக்கு இங்க பாருங்க, நான் வந்து டயர்ட் எல்லாம் இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் என்ன வேணாலும் நான் செய்ய நான் தயாரு. புரியுதுங்களா? என்ன வேணாலும்னா என் இனத்துக்காக வேண்டி என் இதுக்காக வேண்டி நான் என்ன வேணாலும் நான் செய்ய நான் ரெடி. புரியுதுங்களா? இருக்கிற வந்து நான் கையை உடச்சு போடுவேன், காலை உடச்சு போடுவேன். ஒருத்தன் போன் பண்ணி ஏன்னா நீ அந்த தொகுதிக்கு உன்னை பொறுப்பாளரை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த பாயா சோப்பா காட்டுற படமெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. எல்லா பையனும் ஒவ்வொருத்தனும் பத்தி இல்ல இல்ல நான் எப்படி ஆதங்கமா பேசுறேன்னா என்ன பாதிக்கப்படுதுன்னு கேட்க இல்லையா? சொல்லுங்க. அதைத்தான் விளக்கமா தான் நான் சொல்லிக்கிறேன். அதுல வந்து இப்ப 2வது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஒரு மெசேஜை பார்ப்பேன். பார்த்தவரில் ஒரு சரி தன்மானத்துக்காக வேண்டி நம்ம இனமானத்துக்காக வேண்டி நம்ம போவோம் அப்படின்னு போனோம்னு சொன்னா அங்க இருக்கிற நம்மளுடைய கொஞ்சம் பாசத்தோட இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன உன் தன்னாசி பேர் எழுதிடலாம்ல அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு ஆள் என்ன சொல்றதா, அதெல்லாம் வெளியூருக்கார அவன் பேர்ல எழுத வேண்டாம் அப்படிங்காங்க. அப்படிலாம் அதெல்லாம் காதல கேட்டுட்டு நம்ம எப்படிங்க நம்ம ஆலோசனை வந்து 234 தூக்கில் அண்ணன் பார்த்துட்டு இருக்க உண்மையிலே முடியாது. எனக்கு வெளியில சொல்ல முடியல. அவர் சொல்றாரு ரொம்ப உண்மையில எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு. தம்பி பாதிக்கப்பட்டு நானே ஒரு நோய்வாய்ப்பட்டவன். இன்னொரு விஷயம், நீங்களும் வந்து இவ்வளவு பெரிய வயசாகி போச்சு. சரி இப்ப நீங்க அதான் உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. இந்த போராட்டம் எல்லா இடத்துலயும் நான் பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். பல இடத்துல இந்த போராட்டம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குது. என்ன சொல்றீங்க? நம்ம வந்து எப்படி ஆயிட்டுன்னா நம்ம பயணம் பண்றது செந்தமிழ் சீமான் மக்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறாரு. நம்ம அவரோட பயணம் பண்ணுவோம். நம்மளால உண்மைக்கு சில பேர் வந்து எப்படி ஆயிட்டுன்னா நான் ஓப்பன சொல்லுவேன், சில பேர் வந்து நல்ல செயல்படுறவங்கள செயல்பட விட மாட்டேன்றாங்க.
அதை நான் பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். நான் சொன்னால் கேட்க போகிறாங்களா? கேட்க போகிறதில்ல. அவங்க கொள்கை கோட்பாடு அப்படித்தான் இருக்குது. இப்போ போன வாரம் கூட பாருங்க, ஒரு பையன் வந்து நல்லா கட்சிக்கு நல்லா பயங்கரமாக உழைக்கிற பையன். அந்த பையனை மேலே ரொம்ப சங்கடப்படுற மாதிரி பேசி மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பிலிருந்து எடுத்து விட்டாங்க. செயல்படுறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம போஸ்டர் ஓட்ட வச்சுக்கிறாங்க. அதான் அப்போ போஸ்டர் ஓட்ட வச்சாங்கன்னு சொன்னால் அப்போ அவன் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணுவியா சொல்லுங்க பார்ப்போம். அதை நான் என்ன, நம்மளை போஸ்டர் ஓட்ட கூப்பிட வேண்டாம்டா, நானே அடிச்சுக்கிறேன், நானே எனக்கு இடமானத்துக்கு நானே ஒட்டிக்கிறேன், என் காசு செலவு பண்ணி அப்படின்ட்டு அதை நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. உணர்த்த கூட ஒரு பேசிட்டு இருக்கலாம். நீங்க ஏடிஎம்கே பார்க்கலாம், திமுக அதிமுக பார்த்து எல்லா முகவும் பார்க்கலாம். ஒரு பொட்டலம் சோறு கிடைக்குமா? 200 ரூபா பணம் கிடைக்குமா? இந்த மனுஷன் தான் உழைச்ச பணத்துல இருந்து வராரு. நான் தான் உழைச்ச பணத்துல, நீங்க வயசானவங்க உங்க பணத்துல இருந்து வரீங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அதான் அவர் சொன்னது, தன் இனமான முக்கியம். அந்த இனமானத்துக்கு வரும், அதுக்காக தன்மானத்தை விட்டுட்டு முடியாது. ஆனா அதனால கடைசி வர அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப கூட பாருங்க, ரொம்ப தூரமா இருக்கிறதா எங்களுக்கு போக முடியல. பக்கம் மருந்து வச்சுக்க, நாங்க தான் அங்க நிற்போம். அதுதான் கேளுங்களேன். இப்ப வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து இப்ப எதுக்கு கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அடுத்து மாற்று கட்சிக்கார வந்து நம்மளுக்கு வந்து குறை சொல்லிடக்கூடாது, புரியுதுங்களா? மாற்று கட்சிக்கார வந்து நம்மளை குறை சொல்லிடக்கூடாது. நம்ம ஒரு தாய் பித்த பிள்ளைகளா ஒரே ஒரு தொப்புள் கொடி உறவுகள் நம்ம பூராம நம்ம பின்ன குவிகள் இருந்து ஏஞ்சி வந்து நிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தரநிலைகளுக்கும் நம்ம கட்சிக்குள்ளேயே உள்நோக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு வந்து கட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நான் வந்து நம்மளா சேர்ந்து அப்படியே அமைப்பா இருப்போம். இல்லையா இப்படித்தான் அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துக்கோங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் இடத்துக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். சரி, நம்ம சங்கடம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க வந்து வெறுப்புகள் இருக்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து அண்ணனுக்கு உழைக்கிறோம், நம்ம புறக்கணிக்கிறாங்களா? நம்ம ஒரு குழுவை இணைஞ்சு நம்ம அண்ணனுக்கு செயல்படுவோம். கண்டிப்பா அண்ணனுக்கு உயிரை கூட நான் சொல்றேன். நான் நீங்க சொல்றது சொல்றேன். அந்த 37 லட்சம் வாக்கு தனிப்பட்ட மனிதன் செந்தமிழன் சீமானுக்கு விழுந்த வாக்கு. அவருக்கு எனக்கே விழுகல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு விழுகிற ஓட்டு என்ன சொன்னாரு தெரியுங்களா? இப்ப கூட சொன்னாரு, நான் ஒரே வார்த்தையில சொல்றேன் தெரியுமா, நடமாடும் கற்பசாமின்னு சொல்றோம்ல, வணங்குறோம்ல, அவர் ஒரு கற்பசாமியா வர்றாரு, புரியுதுங்களா? அத மாதிரி வந்து நம்ம தூதன் அங்க இருந்து கத்தர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கத்தர் வந்து நேரடியா வரமாட்டாரு, அண்ணன் சீமான் மூலியமா தான் வர்றாரு, புரியுதுங்களா? அடுத்து வேட்டைக்கு வர்ற சொல்ல மாட்டேன் எப்படி வர்றான்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம அண்ணன் சீமான் மேலதான் வர்றாரு. ஒவ்வொன்னும் வெட்டு 1 துண்டு 2, புரியுதுங்களா? அவரோட பயணத்துக்கு நான் பெருமை வலிச்சுக்கிறேன். மற்றவங்களை பார்த்து எனக்கு ஒரு துளி கூட எனக்கு பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடவுள் கட்டுப்பாடு பணிந்து செல்லுவேன். அத மாதிரி சீமான் அண்ணன் நடமாடும் தெய்வம், அவருக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். சரி, நான் ஒரு சின்ன கருத்து சொல்லி முடிச்சிடலாம். நீங்க 2 பேரும் 3 பேர் பேசுறோம். நீங்க மனசுக்குள்ள எந்த விதமான கஷ்டப்படாதீங்க. நம்ம வந்து நம்ம மட்டும் பாதிக்கல, நம்ம மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட ஒன்றிணைத்து அண்ணனுக்காண்டி தேர்தல் வேறு நிறுத்துதான். தேர்தல் நேரத்தில் 6 பேரும் பணத்துக்கான சில பேர் கலவரம் பண்ணி விட்டுவாங்க, பணத்துக்கான கொலைக்கு விட்டுவாங்க, சொந்தக்காரங்க விட்டுவாங்க. அண்ணனுக்கு உழைக்கிறவங்க ஆண்டவர் மூலியமா அந்த பணியை நடந்து செய்யுங்க. ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, சேர்ந்து கலந்து அந்த விஷயத்தை பண்ணுவோம். நம்ம மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்க ஒன்றிணைப்போம். ஏன்னா கட்சியிலிருந்து நிறைய பேர் பணத்துக்காண்டி போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம கட்சியிலிருந்து நிறைய பேர் பணத்துக்காண்டி போகிறான். ஆனால் அந்த பணத்துக்காண்டி போகிறவன் 4 பேர் பிரித்து விட்டுட்டு அவன் நல்லா செயல்படுற வந்து செயல்பட விடாமல் என்னென்ன வகையில் தடுக்கணுமோ அப்படி தடுத்து விட்டுட்டு போயிடுவான். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். நீ விஜயை பார்த்தீங்களா? இன்னைக்கு விஜய் வந்து டக்கு நம்ம பையன் மாட்டான். அவனை எத்தனை பேர் சேர்ந்து கொலைப்படி பண்றான். அதே மாதிரி நம்மளும் கொலைப்படி பண்ணுவாங்க. ஒருபோதும் செந்தமிழன் சீமான் அது நடக்காது. அவர் கடவுள் கொடுத்த கூட உறவுகளே, இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.